அம்மா, நீங்க ஊர் தலைவரா இருக்கீங்க, இந்த ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்க. அதனால உங்க மேல எங்களுக்கு எப்பவும் மதிப்பு மரியாதை உண்டுமா. அதனாலதான் நீங்க எது சொன்னாலும் நாங்க நம்பி செய்யறோம். இப்பவும் அப்படித்தான். அந்த நகை கம்பெனி விஷயத்திலயும் செஞ்சோம். ஆனா அவனுங்க எல்லாரும் ஏமாத்திட்டு நம்ம நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டானுங்க. எல்லாரும் நகையை இழந்து தவிக்கிறாங்க. இதுக்கு நீங்க என்னமா சொல்ல போறீங்க? அம்மா, நீங்க சொன்னீங்கன்னுதான் எல்லா நகையும் அந்த கம்பெனில வச்சோம். வச்சு ஒரு நாள் கூட முழுசா ஆகல. எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டானுங்களேம்மா. நீங்க எங்க கிட்ட ரொம்ப நம்பிக்கையா பேசி நான் இருக்கேன்னு சொன்னதுனால தானே நாங்களும் நம்பி நகையை வச்சோம். இப்ப எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறோமேம்மா. என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கி வச்ச நகைமா, அத கொண்டு வந்து வச்சம்மா. ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு இப்ப என் நகையெல்லாம் இழந்துட்டு நிக்கிறமா. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு தெரியலமா. அம்மா, தங்க விக்கிற விலைக்கு இன்னைக்கு எங்களால புதுசா வாங்க முடியுமாமா? இருக்கிற நகையை காப்பாத்திக்கிட்டா போதும்னு நினைச்சோம். ஆனா அதையும் காப்பாத்திக்க முடியாம இப்படி பறி கொடுத்துட்டு நிக்கிறோமே. எல்லாம் போச்சு. இதால எங்க வாழ்க்கையே போச்சேம்மா. நம்ம ஊர் ஜனங்க பாதிக்கப்பட்டதுக்கு இந்த சாமுண்டீஸ்வரி அம்மா தான் காரணம். முன்ன பின்ன தெரியாத ரெண்டு ஆளுங்களை கூட்டு வந்து நகையை வச்சா பணம் கிடைக்குன்னு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. ஊர் ஜனங்க ஏமாந்ததுக்கு நீங்க தாமா காரணம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எனக்கு என்னமோ ஓடி போன அவங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க தான் அவங்கள வர வச்சு இந்த வேலையை செஞ்சிருக்கணும். அடிச்ச நகையில ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். ஏய், என்ன பஞ்சாயத்துல கூட்டி வச்சு எங்க அக்கா அசிங்கப்படுத்துறீங்களா? வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஊர் ஜனங்களை ஏமாத்தி நகைகளை புடுங்கணுங்கிற அவசியம் என் அக்காவுக்கு கிடையவே கிடையாது. தேவையில்லாம இப்படி அசிங்கமா பேசாதீங்க. சரி, இப்படி ஊர் ஜனங்க நகையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாங்களே, அதுக்கு உன் அக்கா என்ன சொல்ல போறாங்க? நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யலனாலும் கெடுதல் செய்யாம இருக்கணும்ல. என்ன மாப்பிள்ள இது? ட்ராக்கிங் டிவைஸ், லொகேஷன் மேப், அது இதுன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே. மாமா, நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அன்னைக்கு அவங்க வந்துட்டு போனாங்கல்ல, அன்னையில இருந்தே என் சகலைக்கு அவங்க மேல டவுட். அதனால சகலை என்ன பண்ணாப்ல, ஊர் ஜனங்கள்லாம் நகைங்களை எடுத்துட்டு போய் வைக்கும் போது ஒரு செயினை கொடுத்து அந்த செயினை எப்படியாச்சும் உள்ள கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு சொன்னாப்ல. நானும் ஒரு ஆளை வச்சு அந்த செயினை உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். அந்த செயின்ல தான் சகல சொன்ன அந்த லொகேஷன் டிராக்கரை உள்ள வச்சிருக்கோம். இப்ப நம்ம போனை எடுத்து அந்த நகை எங்க டிராவல் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அழகா கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு எங்க இருக்காங்கன்னு. ஓ, என்ன இவன் இவ்வளவு கிரிமினலான வேலை பண்ணிருக்கான்? அப்ப அந்த ரெண்டு பேரும் மாட்டிப்பானுங்களோ? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுமா? இப்ப என்ன பண்றது? நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க மாப்பிள்ள. எங்க நகையை தூக்கிட்டு போனவங்கள கண்டுபிடிக்க முடியாமே போயிடுமோன்னு கவலைப்பட்டு இருந்தேன். உங்களால திரும்பவும் கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. உங்க புத்திசாலித்தனத்தை நினைச்சா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. யாருமே யோசிக்காத விஷயத்த செஞ்சிருக்கீங்க. டெக்னாலஜி எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. டெக்னாலஜி என்னமோ நமக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான். அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரிங்க மாமா, நான் அந்த லொகேஷனுக்கு போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள. எப்ப சகல, நானும் உங்களோட வரப்போ உனக்கு உதவியா இருக்கும். சரிங்க, போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். பாத்தீங்களாமா, நீங்க அவரை இன்சல்ட் பண்ணாலும் அவர் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது செய்யணும் தான் நினைக்கிறாரு. நீங்க கஷ்டப்படுறத பார்த்து அவர் எதுவும் செய்யாம ரசிச்சிட்டு இருந்தா உங்களால என்ன பண்ண முடியும்? ஆனா அவர் அந்த மாதிரி மனுஷன் இல்ல. எதிரி கஷ்டப்பட்டா கூட
உதவுற குணம் அவருக்கு இருக்கு. நானும் உங்கள மாதிரி கல்யாணம் ஆன புதுசுல அவரை வெறுத்தேன், அவமானப்படுத்திருக்கேன், காயப்படுத்திருக்கேன். ஆனா அதெல்லாம் அவரு பொறுமையா தாங்கிக்கிட்டு எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சாரு. என் உயிரை காப்பாத்திருக்காரு. இப்போ நான் அவரை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்களும் ஒரு நாள் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை மருமகனா ஏத்துப்பீங்க. ஏய், உங்க அம்மா இப்ப ரொம்ப மன வருத்தத்துல இருக்கா. இப்ப இந்த பேச்செல்லாம் ரொம்ப முக்கியமா? முதல்ல உன் புருஷன் நகையெல்லாம் மீட்டு கொண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நீ அவனை ரொம்ப பெருமையா தப்பட்டம் அடிச்சுக்கலாம். கண்டிப்பா மீட்டுட்டு வரதான் போறாரு. அப்ப என்ன பண்றீங்கன்னு பாக்கலாம். அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, இதானே நடந்துச்சு. அந்த செயின்ல ஒரு லொகேஷன் ட்ராக்கர் இருக்கு. இந்த ட்ராக்கர் இந்த இடத்த தாங்க காட்டுது. ஒரு நிமிஷம் இருங்க சார், இந்த வந்துடுறேன். சரிங்க. என்ன சகல, இவன் போறத வச்சு பார்த்தா இவனுக்கு ஏதோ தெரியும் போல இருக்குப்பா. சார், நீ சொன்ன செய்தி தான் பாருங்க. சகல, இது நம்ம ஆள்கிட்ட கொடுத்து அந்த கம்பெனில வைக்க சொன்னமே அதே நகை தான்ப்பா. இந்த செயின் உங்ககிட்ட எப்படிங்க வந்துச்சு? சொல்றேன் சார்.